வணக்க மக்களே. ஆந்திர உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. நம்ம சொல்லியாக்கணும். ஆந்திரால ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு 5 பேர் மேல ஒரு SC/ST ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அதை விசாரிக்க ஆந்திர உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ம சொல்லியாக்கணும். கிறிஸ்தவராக மதம் மாறிய ஒருவருக்கு SC/ST ஆக்ட் பொருந்தாது. அது மட்டுமல்லாம இந்துவாக இருந்தால் மட்டும்தான் SC/ST சமூக மக்களுக்கு அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த சட்டம் பயன்படும். அதன்படி பாத்தீங்கன்னா இவர் கிறிஸ்தவராக மதம் மாறிவிட்டாரு. அதனால SC/ST ஆக்ட்ங்கிறது அவருக்கு செல்லுபடி ஆகாது. அதனால நீங்க SC/ST ஆக்ட்ங்கிறது நீங்க அந்த நபர் மீது, அந்த பாதிக்கப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்து செல்லாது அப்படிங்கிற ரீதியில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்து இருக்குது ஆந்திர உயர்நீதிமன்றம். இதை முன்வைத்துதான் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி ருத்ரதாண்டவம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அதுல மதம் மாறிய SC/ST சமூகத்தினருக்கு PCR ஆக்ட்லாம் செல்லாது. அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு எவ்விதமான அரசு சலுகைகளும் கிடைக்காது. இப்ப பொதுவாக ரிசர்வேஷன் தொகுதி இருக்கு. அந்த ரிசர்வேஷன் தொகுதியில ஒரு கிறிஸ்தவ மதம் மாறிய ஒரு நபர் அந்த இடத்துல போட்டியிடலாமா பார்த்தா போட்டியிட முடியாது. அதனால மதம் மாறியதால அந்த வாய்ப்புகள் அவருக்கு இப்ப பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற ரீதியில சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான். அவருடைய சட்டம் தான் இங்க செல்லுபடியாகுமே தவிர, நீங்க மதம் மாறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு SC/ST சமூகத்துல இருக்கிற அந்த சலுகைகள் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற ரீதியில தான் நீங்க ஆந்திர ஹைகோர்ட் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதை கருத்தை ருத்ரதாண்டவம் படத்தோட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் சொல்லும் போது, இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு போலி போராளிகள் பாத்தீங்கன்னா அவர் சாதி வரி கொண்ட நபர், அவர் இப்படிதான் படம் எடுப்பாரு இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சி அவர் மீது வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி செருப்படி கொடுக்குற மாதிரி இப்ப ஆந்திர உயர்நீதிமன்றமே அத இப்ப அனுமதிச்சிருக்காங்க. அதையும் ஒரு தீர்ப்பாவே சொல்லியிருக்காங்க. மதம் மாறிய SC/ST சமூகத்தினருக்கு எவ்விதமான சலுகைகளும் கிடையாது அப்படிங்கிற ரீதியில ஆந்திர உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பா இங்க பல்வேறு நபர்களுக்கு ஒரு உந்துதலா தான் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். எதுக்காக பாத்தீங்கன்னா இங்க பல்வேறு நபர்கள் மதம் மாறிட்டு, ஆனா இன்னமும் அவருடைய ஜாதி சான்றிதழ் பாத்தீங்கன்னா அவருடைய சார்ந்த பிரிவான SC இல்லை ST அப்படிங்கிற ரீதியில தான் பல்வேறு சாதி சான்றிதழ்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதனால மதம் மாறாத SC/ST சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பாகட்டும், கல்வியாகட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு சில சலுகைகளாகட்டும், இது அனைத்தையுமே மதம் மாறியவர்களால இந்த மதம் மாறாத SC/ST சமூகத்தை பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதைதான் அங்க இருக்க ஆந்திர உயர்நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. நீங்க மதம் மாறிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு சாதி? நீங்க தான் சாதி வேணான்னு சொல்லிட்டு தானே மதம் மாறி இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எவ்விதமான சலுகையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்க SC/ST ஆக்ட் நீங்க பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ரீதியெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை தான் பார்க்கப்படுகிறது. கூடிய விரைவில் இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா இன்னும் சுப்ரீம் கோர்ட் லெவல்லாம் இன்னும் இந்த தீர்ப்பு வந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மதம் மாறாத, நாங்க தாய் மதத்தில் தான் இருப்போம், எங்க மதம் இந்து மதம் தான் அப்படிங்கிறது இது மதம் மாறாத SC/ST சமூகத்தினர்களுடைய அந்த பலன்கள்ங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆந்திர உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு. இந்த காணொலி குறித்து, அதாவது SC/ST ஆக்ட் இங்க தவறாக பயன்படுத்தப்படுகிறதா, அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவராக மதம் மாறியவர்களுக்கு இந்த இந்து மத சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமா அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.